Hi friends, welcome to MAHA channel Grow Younger with MAHA. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா weight loss சீரிஸோட ஒன் ஆஃப் தி வீடியோ தான் பார்க்க போறோம். சோ காலையில இருந்து நைட் வரைக்கும் நான் என்னென்ன ஃபுட் எல்லாம் சாப்பிடுவேன் அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சோ இந்த மாதிரி weight loss challengeல யார் யார் சேர்ந்திருக்கீங்களோ அவங்களும் நீ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு காட்டக்கூடிய எல்லா ஃபுட்டுமே வந்து பாத்தீங்கன்னா raw food, குக் பண்ணாத ஃபுட் தான் சாப்பிட போறோம். இளநீர் பாயாசம், வாழைப்பழ பேடா, அதுக்கு அப்புறம் சமைக்காத சாப்பாடு சாம்பார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. கிவ் அவேவோட क्वेश्चंसும் இருக்கு. சோ அதனால கண்டிப்பா லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. சோ இந்த வீடியோல வந்து நான் வந்து எப்படிலாம் வந்து குக் பண்றேன் வித்தவுட் ஃபயர் அப்படிங்கறதையும் காட்ட போறேன். அது இல்லாம அதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன, எந்த டைம்ல என்ன சாப்பிட்டா நமக்கு வந்து weight loss வந்து சீக்கிரமா ஆகும் அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம வந்து டிப்ஸ் மாதிரி பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து காலையில எந்திரிச்ச உடனேவே எம்டி ஸ்டமக்ல நம்ம வந்து ஏதாவது வந்து ஒரு weight loss drink குடிக்கணும். நான் நிறைய தடவை காட்டியிருப்பேன் ஏபிசி ஜூஸ் வந்து காலையில நான் குடிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கும் காலையில் எழுந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு டே ஆக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஜூஸ். அதில் வந்து இன்றைக்கி நான் குடிக்கிற ஜூஸ் வந்து நான் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நல்ல டாக்ஸின் ஃப்ரீ பண்ணி உடம்பை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி பீட்ரூட் ஜூஸ் காலையில் அந்த குடித்ததுக்கப்புறம் இளநீர் பாயாசம் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து இளநீரை வந்து உடச்சி எடுத்துகிட்டு அந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இளநீருக்கு இவ்வளோ பாயசத்துக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டு மீதியமாக குடிச்சிடலாம். ஸோ அதுக்கு தேங்காய் வேணும்னா எடுத்துக்கோங்க. இல்லைனாக்கா இளநீரில் இருக்கிற அந்த தேங்காவையும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 வாழைப்பழம், நான் வந்து இந்த குட்டி பழம் வந்து கிடைக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணுறேன். அது இல்லாமல் 2 டேட்ஸு, அப்புறம் தேவையான அளவுக்கு வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக அதில் வந்து ஒயிட் சுகர், தேன் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ தான் அந்த எக்ஸாக்ட் அந்த டேஸ்ட்டு வரும். ஸோ அந்த வாழைப்பழம், தேவையான நாட்டு சர்க்கரை அதெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிட்டு 1-2 வந்து நம்ம வந்து இந்த பாயசத்தில் வந்து நம்ம டேட்ஸை வந்து பிச்சு போடணும். சூப்பரான பாயசம் ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து லஞ்சு. ஸோ லன்ச் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கு ரொம்ப டைம் எடுக்காதுங்க. ஒரு 12:30 1 o'clockலாம் நான் வந்து லஞ்சுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி வந்து சமைக்காமையே சாதம், சமைக்காமையே சாம்பார், ரெண்டுமே வந்து நோ குக்கிங், நோ ஃபயர். எப்படி வந்து ராவாக வந்து ரைஸு ப்ளஸ் சாம்பார் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து அவல் வந்து இந்த மாதிரி எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் கெட்டியான அவலாக இருக்கணும். நான் வந்து வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து தேங்காய் பால் வந்து நம்ம வந்து சேர்க்கணும். ஸோ அந்த அவல் வந்து தேங்காய் பால்லே வந்து ஊறணும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வந்து அவளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதே மாதிரி அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து தேங்காய் பால் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த தேங்காய் பாலில் தான் அது வந்து ஊறணும் இந்த அவல். ஸோ இது மூடி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து இது ரெடி ஆயிரும். சாதம் எப்படி ரெடி ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்து ஒரு 5 நிமிஷம் ஊறினாலே ரைஸ் ரெடி ஆகிடும். ஸோ இதை வந்து மூடி வச்சிடலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து கேரட் போட்டு நம்ம வந்து ஒரு சாம்பார் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கேரட் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். எந்த வெஜிடபிள் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சவ் வேறு எந்த ராவாக நீங்கள் சாப்பிட்ற வெஜிடபிளையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கேரட் எடுத்துக்கலாம். அதோட கொஞ்சமாக வந்து வெங்காயம், கட் பண்ண வெங்காயம் வந்து சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து லெமன் ஜூஸ், தேவையான அளவுக்கு வந்து லெமன் ஜூஸ் வந்து ஒரு 1/2 லெமன் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, இதெல்லாமே சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற வைக்கலாம். நான் அது மாதிரி ஊற வச்சுருக்கேன். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா கேரட், லெமன் ஜூஸ், இல்லைன்னா கொஞ்சம் 1 ஸ்பூன் வந்து புளி தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டிருக்கேன் நான். ஸோ இப்போ வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா மிளகாத்தூள் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து பொடியாக வந்து நான் வந்து பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ண போகிறேன். மிளகுத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். 2ல் எது வேணாலும் ஆட் பண்ணலாம். நான் வந்து பச்சை மிளகாய் வந்து இது ரொம்ப காரமாக இருக்காது. ஸோ அதனால் நான் பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும். ஸோ அப்போ தான் வந்து இந்த உப்பு, இந்த புளிப்பு இதெல்லாம் வந்து காயோடு வந்து சேரும். நம்ம வந்து குக் பண்ண போகிறதில்ல, அப்போ தான் வந்து டேஸ்ட் வரும். ஸோ அதனால் இதை வந்து 1/2 மணி நேரம் வந்து இதை வந்து ஊற வச்சிடலாம். துவரம்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்து அதை நல்லா வந்து வறுத்துடலாம். ரொம்ப வறுக்க தேவையில்லை, லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அந்த கலவையோட காயோடு சேர்க்கணும். துவரம்பருப்பு வறுத்தோம் இல்லையா, ஸோ அதையும் வந்து இதோட சேர்த்துடலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க தேவையில்லை. இந்தளவுக்கு கொஞ்சம் குறைன்னு அரைச்சாலே போதும்.
இது நல்லா ஊறி கொஞ்சம் நல்லா நமக்கு நல்ல கன்சிஸ்டன்சி வந்துடும். இந்த டைமில் நம்ம வேணும்னா கொஞ்சமாக வந்து தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சும்மா கொஞ்சமாக ஒரு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக வந்து நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து நம்ம வந்து உப்பு சேர்க்கலாம். ஸோ கடைசியாக வந்து நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துடலாம். ஸோ சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கெட்டியாகவும் ஆயிரும். ஸோ நம்மளுடைய ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஸோ இன்னும் கூட கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் இன்னும் கழித்து பார்க்கலாம் எப்படி செட் ஆகிருக்கு. ஓகே, இது ப்ரூஸோட மில்க்கு, இது மம்மியோட மில்க்கு. ஓகே, இது கோகனட் மில்க், அது வந்து கவ் மில்க். 2 பேர் சியர்ஸ். மம்மி சியர்ஸ் சொல்லாமல் நீ போட்டு குடிக்கிற. சியர்ஸ் ப்ரூஸ், சியர்ஸ். ஸோ இப்போ வந்து ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதாவது அவல் வந்து நல்லா ரைஸ் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவல் சாதம் ரெடி. அவல் சாதம், சாம்பார், இயற்கை சாம்பார், கேரட் சாம்பார். பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை 2 மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதாவது நம்ம சாதமும் சாம்பாரும் குக் பண்ணால் என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் வந்து நம்ம குக் பண்ணாமல் இருக்கிறப்போ அதோடைய நியூட்ரிஷியஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். இன்னும் ஹெல்த்தியாக இருக்கலாம், வெயிட் லாஸும் ஆகும். ஸோ லஞ்சு முடித்ததுக்கப்புறம் 5 மணி போல் ஒரு சூப் வந்து குடிக்கணும். நான் வந்து இன்றைக்கி கேரட், பீன்ஸ், முட்டைக்கோசு இதெல்லாம் போட்டு வேக வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு ஒரு ஹாஃப் பாயில் வரப்போ இந்த சஃபோலோவோட மசாலா ஓட்ஸ் இருக்குது இல்லையா, இது வந்து 10 ருபீஸ் தான் ஒரு பேக்கெட்டு. ஸோ இந்த பேக்கெட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் வந்து ஆட் பண்ணுவேன் ஹாஃப் குக்கில் இருக்கப்போ. அதில் கொஞ்சம் ஓட்ஸும் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த மசாலாவும் சேர்ந்து சூப்பரான டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வந்து டின்னர் வந்து டைரெக்டாக நம்ம போயிட்டோம்னா நமக்கு நிறைய பசுக்கு நிறைய சாப்பிடுவோம். ஸோ அதை தடுக்கிறதுக்கு வந்து ஈவினிங் வந்து ஒரே ஒரு சூப் குடிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான வெர்ஷன். ஸோ இதில் எந்த மசாலா, உப்பு எதுவுமே போட தேவையில்லை. அந்த இதில் ஒரு ஸ்பூன் சேர்க்குறோம் இல்லையா, அதுலேயே எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஈவினிங் வந்து குடிக்கிற ஒரு சூப் ஐட்டம். ஸோ இது வந்து நான் டெய்லி டிஃப்ரெண்ட்டான வெஜிடபிள்ஸ் போடுவேன். இன்றைக்கி வந்து காமனாக இருக்கிற கேரட், பீன்ஸ் இதுதான். அது இதில் வந்து நம்ம குக் பண்ணாத வெஜிடபிள்ஸ் ஏதாவது இருந்தனா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. கடைசியாக வந்து நம்ம ராவாக சாப்பிட்றப்போ வந்து அதோடைய பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப நிறைய கிடைக்கும். ஸோ இதை வந்து நான் 5 o'clock சாப்பிட்டேன்னா டின்னர் வந்து ஒரு 7 o'clock, அதுக்கு மேலே நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஸோ இன்றைக்கி டின்னருக்கு நான் எடுத்துருக்க விஷயம் என்ன அப்படி, இதை டின்னர்னு சொல்ல முடியாது, ஒரு 7 o'clock சாப்பிட்ற ஒரு ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். அதோட என்னுடைய அன்றைக்கி கம்ப்ளீட் டயட் முடிஞ்சுது. ஸோ இதுக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, மழை வாழைப்பழம் வச்சுருக்கேன். ஸோ மழை வாழைப்பழம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் டைமில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறப்ப நமக்கு நிறைய டெஃபிஷியன்சி, விட்டமின் டெஃபிஷியன்சி நிறைய ஆகும். அதை தடுக்கிறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஃபுட்டை வந்து நம்ம வந்து காம்பினேஷனில் எடுத்துக்கணும். இதை வந்து இதுக்கும் வந்து நம்ம வந்து இனிப்புக்காக வந்து நம்ம வந்து இது வந்து ஒரு ஆப்ஷன் தான். இனிப்புக்காக வந்து நம்மளுடைய நாட்டு சர்க்கரை ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். வாழைப்பழத்தை வந்து இந்த மாதிரி மழை வாழைப்பழத்தை 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இது வேணால் 2 பேருக்கு, நானும் என்னோடய ஹஸ்பண்ட் 2 பேர் சாப்பிட்றோம். ஒருத்தர்னா ஒரு வாழைப்பழமே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இந்த வாழைப்பழத்தில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, நிறைய சத்துக்கள் இருக்குது. மற்ற வாழைப்பழத்தோடு இந்த வாழைப்பழம் வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குது. ஸோ இதோட வந்து நம்ம என்னென்ன பொருள்கள்லாம் சேர்க்குறப்ப வந்து இன்னும் நியூட்ரிஷியஸாக ஆகும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த பொட்டுக்கடலையை வந்து ஜஸ்ட்டு நல்லா இடிச்சிட்டு அதை போடணும். பவுட்ரு பண்ணி போடாதீங்க, நல்லா இடிச்சிட்டு போடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் எடுத்து வச்சு இல்லையா, அதை வந்து நம்ம அது துருவலாக போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை வந்து இடித்து போடலாம், பவுடராக போடக்கூடாது. அப்போ தான் வந்து அதோடய டேஸ்ட்டை வந்து அது என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ இனிப்புக்கு வந்து நம்ம தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துடலாம். ஸோ இதில் வந்து நான் வந்து காலையில் இதை வந்து சாப்பிட்றப்ப வந்து இன்னும் நல்லாயிருக்கும். காலையில் சாப்பிட்றப்ப ட்ரை நட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவேன். இதை வந்து நைட்டு டின்னருக்கு சாப்பிட்றப்ப வந்து இதோட நான் வந்து கிஸ்மிஸ், அதாவது உலர்ந்த திராட்சை வந்து சேர்த்துக்குவோம். அது வந்து டைஜஷனுக்கும் நல்லது, நம்ம வயிறை க்ளீன் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இன்றைக்கி கிவ் அவேயோட கொஸ்டின் என்ன அப்படின்னாக்கா, வயிறு க்ளீன்
க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து என்ன ட்ரை ஃப்ரூட் வந்து சேர்க்குறோம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இதுதான் வந்து நான் வந்து கிஸ்மிஸ் வந்து இதை வந்து சேர்ப்பேன் நைட்டு சாப்பிட்றதோட. ஸோ அதுதான் இதோடைய கொஸ்டின். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சர் வந்து சொல்லுங்கள், இல்லைன்னா மெயில் கூட பண்ணலாம். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே ஹாப்பி ஆல்வேஸ். பை.